மூலமாக இஸ்லாம் சொல்லுகின்ற கருத்து என்னன்னு சொன்னா, ஒரு மனிதன் பாவமான காரியங்கள்ல இருந்து மீண்டு அல்லாஹ் தஆலா அவனுக்கு காண்பித்திருக்கின்ற அந்த மேலான பாதையில அவன் சேர்வதுதான் தௌபா என்பதாக நாங்க இஸ்லாமிய பரிபாஷைக்கு விளக்கம் கொடுக்கிறோம். சரியா? எனவே அர்ருஜூ மினல் அஃஆலில் மஸ்மூமா, கீழ்த்தரமான மோசமான அருவருக்கத்தக்க செயல்கள இருந்து ஒரு மனிதன் மீண்டு இலா அஃஆலில் மம்தூதா, அல்லாஹு தஆலா விரும்புகின்ற, அல்லாஹு தஆலா எதிர்பார்க்கின்ற அந்த நற்காரியங்கள் பால் மீண்டு வருவதுதான் என்னது? தௌபா என்று இஸ்லாமிய அறிஞர்கள் தௌபாவுக்கான பரிபாசை விளக்கத்தை சொல்லுகின்றாங்க. எனவே ஒரு மனிதன் எப்போது தௌபா செய்யணும்? அப்ப தௌபாக்கான விளக்கத்தை பார்த்தோம். தௌபாண்டா அவன் என்னது? பாவமான செயல்கள் இருந்து மீண்டு நற்காரியங்கள் பால் அவன் மீண்டு வருவதை சொல்றோம். ஒரு மனிதன் எப்போது தௌபா செய்யணும்? எப்ப தௌபா செய்யணும்? உண்மையிலே இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்லுகின்ற கருத்து என்னென்றால், ஒரு மனிதன் எப்போது தௌபா செய்தால் அந்த தௌபா எஃபெக்டிவாக இருக்கும் என்று சொன்னா, பயனுள்ளதாக இருக்கும் என்று சொன்னா, எப்போது ஒரு மனிதன் தான் செய்த செயல் பாவம் என்று உணர்கின்றானோ அப்போதுதான் அது எஃபெக்டிவான தௌபாவாக இருக்கும். இல்லையா? அப்படி இல்லாட்டி என்ன தௌபாவாக இருக்கும்? அப்படி இல்லாட்டி யாரோ ஒரு ஆள் சொல்லி கொடுக்கிறதுக்கு அவரு என்னது எக்ட் பண்றதாகத்தான் இருக்கும். நான் உண்மையாக தௌபா கேட்கிறா இருந்தால் நான் எப்ப அல்லாஹ்விடத்துல மனமுருகி தௌபா கேட்பேன்? நான் செய்தது பாவம் என்ற அந்த மீனிங், அந்த உணர்வு என்னிடத்துல வந்தாதான். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல மிக அழகான ஒரு உதாரணத்தை தௌபாக்கு சொல்றார். இந்த உலகத்துல முதலாவது தௌபா செய்த மனிதர் யாரு? ஆதம் அலைஹிஸ்ஸலாம். இல்லையா? எப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தௌபா செஞ்ச? பாவத்தை செஞ்சிட்டு உலகத்துக்கு வந்ததுக்கு பின்னால அவர் அல்லாஹ் இடத்துல எப்படி துஆ கேட்ட? எப்படி துஆ கேட்ட? ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா, யா அல்லாஹ் நாங்க உனக்கு எதிராக அநியாயம் இழைத்து விட்டோம். ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா, நாங்க எங்களுக்காக, நாங்களாகவே எங்களுக்கு உனக்கு எதிராக அநியாயம் செய்து கொண்டோம், அநியாயம் செய்து கொண்டோம். ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா, நீ இந்த பாவத்தை மன்னிக்காவிட்டால், எங்கள் மீது கருணை காட்டாவிட்டால், லனகூனன்ன மினல் காசிரீன், நாங்க மிகவும் இழிவானவர்களாக மாறிவிடுவோம். இப்ப இந்த தௌபாக்கு அல்லாஹ் தஆலா எப்படி பதில் கொடுத்த? ஃபஸ்தஜாப லஹும் ரப்புஹும், அல்லாஹ் அவங்களோட தௌவாவ, அந்த தௌபாவை உடனே அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொண்ட. ஏன் ஏற்றுக்கொண்ட? என்ன, அவங்க மானசீக ரீதியாக உணர்ந்து கொண்டாங்க, நான் தவறிழைத்து விட்டேன், நான் பாவம் செய்து விட்டேன். எனவே ஒரு தௌபா என்பது எப்போது நிகழும் என்றால், அல்லது இஸ்லாம் எதிர்பார்க்கின்றது போன்ற ஒரு தௌபா எப்ப நடக்கும் என்றால், மனிதர்கள் நான் செய்தது பிழ என்ற அந்த உணர்வை பெற்றுக்கொண்டார், அல்லது நான் செய்யாத ஒரு விடயமும் பிழ என்ற உணர்வை பெற்றுக்கொண்டார். பொதுவாக எங்கள் எல்லார்ட்டையும் மீக்கிற ஒரு மென்டாலிட்டி எப்படின்னா, பாவம் செய்தால்தான் தௌபா என்ற உணர்வை தான் நாங்க எல்லாரும் எடுத்துக்கிறோம். இந்த பாவம் செய்தால் என்ற அந்த சொல்லுக்கு விளக்கம் கொடுத்தால், இந்த பாவம் என்பதுக்கு நாங்க எப்படி விளக்கம் கொடுக்கிற? இந்த பாவம் என்பது சில நேரம் பொய் பேசி இருக்கணும், களவாடி இருக்கணும், விபச்சாரம் செய்திருக்கணும், இப்படி நிறைய மார்க்கம் வானம் உண்ட விடயங்களை, தடுத்த விடயங்களை நான் செய்திருந்தால்தான் எனக்கு தௌபா என்றுதான் நாங்க எல்லாரும் தௌபாக்கான விளக்கத்தை பார்த்திக்கிறோம். ஆனால் உண்மையிலே தௌபா மார்க்கம் தவிர்ந்த விடயத்துக்கு மட்டுமா?
மட்டுமா? அப்ப வேற எதுக்கு தௌபாய்க்குது? இஸ்லாம் எதையெல்லாம் கட்டளையாக சொல்லி அந்த கட்டளைகள் மனிதன் குறைவு செய்தோ அல்லது அவற்றை புறக்கணித்தாலோ அதுக்கும் என்ன செய்யணும்? தௌபா செய்யணும். அதுக்கும் தௌபா செய்யணும். எனவே தௌபா என்பது ஒரு மனிதன் அல்லாஹு தாலாவுடைய கட்டளைகளுக்கு மாறு செய்வது, அது நன்மைகளின் பால் ஏவப்பட்டிருந்து அவைகளை அவன் செய்யாமல் விட்டாலும் தௌபா செய்யணும், தவிர்ந்த விடயங்களை அவன் செய்தாலும் தௌபா செய்யும் இல்லையா? எனவே இந்த ரெண்டு நிலைமையிலையும் ஒரு மனிதன் தௌபா செய்யற நேரம் இஸ்லாம் எதிர்பார்க்குது, அவன் அதை முதலாவது உணரோனும். நான் இது செய்யாதது பிழ என்றும் அவன் உணரோனும். நான் இது செய்ததும் பிழை. செய்த பிழைக்காகவும் தௌபா செய்யணும், விட்ட நன்மைக்காகவும் ஒரு மனிதன் தௌபா செய்யணும். சரியா? எனவே அல்லாஹு தாலா இந்த விடயத்துக்கு இன்னும் ஒரு அழகான உதாரணத்தை அல்லாஹு தாலாவுடைய தூதருட வாழ்க்கையில எங்களுக்கு முன்னுதாரணமாக தாரான். ஒரு மனிதனுடைய தௌபா எஃபெக்டிவ் ஆகிக்கும் எப்ப அவன் தௌபா செய்யணும் என்றால் அந்த ஃபீலிங்க அவனாக உணர்ந்து கொள்ற நேரம் தான். ரசூலோட வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தை பாருங்க. இங்க எல்லாருக்கும் தெரியும் ஹாதிசத்துல் இஃப்க் என்ற அந்த சம்பவம். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுக்கு என்னது ஒரு இட்டுக்கட்டப்பட்ட செய்தி ஒன்று மதீனால பரவுது. இந்த சந்தர்ப்பத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட கணவர் அல்லாஹு தாலாவுடைய தூதர் ஆயிஷா பார்த்து இப்படி சொல்றாங்க, ஆயிஷாவே ஃபஇன் குந்தி பரீஅத்தன், நீங்க நிரபராதியாக இருந்தால், நீங்க நிரபராதியாக இருந்தால் ஃபஸயுபர்ரிஉகில்லாஹு, அல்லாஹு தஆலா உங்களை நிரபராதியாக்கி வைப்பான். வஇன் குந்தி அல்லம்தி பிதன்பி, ஆனால் நீங்க இந்த பாவத்தின் பால் நெருங்கி இருந்தால், இந்த வசனத்தை மிக அழகா ரசூலா சொல்ற. எப்படி? அந்த மனைவிக்கு செல்லல நீங்க செஞ்ச, நீங்க இந்த பாவத்துல ஈடுபட்டான்னு சொல்லி செல்லல. ரசூலா எப்படி சொல்றாங்க? நீங்க இந்த பாவத்தின் பால் நெருங்கி இருந்தால், நெருங்குறது என்பது ஒன்று, செய்யறது இன்னொன்று. சரியா? இந்த பாவத்தின் பால் நெருங்கி இருந்தால் ஃபஸ்தக்ஃபிரில்லாஹ, நீங்க அல்லாஹு தஆலாவிடத்துல இஸ்திக்ஃபார் செய்யுங்கோ, வதூபா இலைஹி, அல்லாஹ்விடத்துல தௌபா செய்யுங்க, வதூபி இலைஹி, நீங்க அல்லாஹ் தஆலா இடத்துல என்னது பாவ மன்னிப்பு கேளுங்க. எனவே ஒரு மனிதன் எப்போது தௌபாவின் பால் அவன் நாட்டம் உள்ளவனாக இருப்பான் என்றால் இந்த ரெண்டு சந்தர்ப்பத்திலையும் தான். முதலாவது நான் சொன்னேன் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தின் சம்பவத்தை. அவங்க தவறு செய்திருந்தாங்க, அல்லாஹு தஆலா இடத்துல தவற உணர்ந்து தௌபா செஞ்சாங்க. இங்க ரசூலா தன் மனைவியிடத்துல சொல்றாங்க, நீங்க அந்த தவறின் பால் நெருங்கி இருந்தால், அந்த தவறின் பால் நெருங்கி இருந்தால். எனவே ஒரு மனிதன் தவறு செய்தாலும் பாவம் செய்தாலும் தௌபா செய்யணும், அல்லது பாவத்தின் பால் நெருங்கி இருந்தால் என்ன செய்யணும்? கட்டாயம் அவன் தௌபா செய்யணும். அந்த தௌபா தான் ஒரு உணர்வு பூர்வமான தௌபாவாக, அல்லாஹு தஆலா எதிர்பார்க்கின்ற ஒரு தௌபாவாக அந்த தௌபா அமையும். அப்படி ஒரு மனிதன் தான் செய்த தவற உணராம, நான் செய்தது அல்லது தான் புறக்கணித்த ஒரு நன்மையை, நான் இந்த பாவத்தை ஒரு நன்மையை செய்யாதது இது பாவம் என்று உணராம இருந்தால், அவனுக்கு எவ்வளவுதான் தௌபா பற்றி நாங்க சொல்லிக் கொடுத்தாலும் அது என்னது, அவனுக்கு எந்த விதமான பெருமானத்தையும் அவன் கொடுக்க. ஏன்? ஏனென்றால் அவனுடைய உள்ளத்துல அவன் ஒரு நிரபராதி, அவனுடைய உள்ளத்துல அவன் ஒரு நிரபராதி. எனவே இப்ப நாங்க பார்த்தோம் தௌபாண்டா என்ன, எப்போது தௌபா செய்யணும், இந்த ரெண்டையும் பார்த்தோம் இல்லையா? ரைட். மூணாவது இப்ப வருவோம், யாரு தௌபா செய்யணும். தௌபாக்கான விளக்கத்தையும் சொல்லிட்டு தௌபா செய்யணுமான சந்தர்ப்பத்தையும் சொன்னதுக்கு பின்னால் இந்த கேள்வி கேட்கப்படாது என்று நீங்க யோசிக்கிறீங்க இல்லையா? ஆனால் அல் குர்ஆன் உண்மையிலேயே ஒரு பாவம் செய்த மனிதனுக்கு அல்லது ஒரு நன்மையை தவறவிட்ட மனிதனுக்கு மாத்திரம்தான் தௌபான்னு சொல்லிக்குதா?
சொல்லிக்குதா? இந்தா குர்ஆன் அப்படி செல்லில்ல. குர்ஆன் செல்லிக்குது தௌபா பொறுத்த அளவுல தௌபா யாருக்கு கடமை என்று சொல்லி பார்த்தா குர்ஆன் செல்லுது வதூபு இலல்லாஹி ஜமீஅன் அய்யுஹல் முஃமினூன லஅல்லகும் துஃப்லிஹூன். உண்மையிலே தௌபா என்பது அது உலகத்தில் இருக்கின்ற எல்லா முஸ்லிம்கள் மோமின்கள் மீதும் கடமை. அது எல்லார் மீதும் கடமை. ஏன்? நீங்க தௌபா செய்தால் தான் லஅல்லகும் துஃப்லிஹூன், நீங்க வெற்றியாளர்களாக இருப்பீங்கன்னு சொல்லி குர்ஆன் சொல்லுது. ஏன் எல்லார் மீதும் கடமை? ஏன் என்று சொன்னா, நான் மேல சொன்ன அந்த விடயங்களை நான் திருப்பி செல்றேன். எங்கள் எல்லார்ட்டையும் இயல்பாக இருக்கிற ஒரு பண்பு தான் என்னண்டா, நான் டைமுக்கு தொழுகிறாளா இருந்தால், நாளாந்தம் குர்ஆன் ஓதுறவராக இருந்தால், தான தர்மங்கள் செய்கிறவராக இருந்தால், நற்பணியில் ஒரு பங்காளராக இருந்தால், நாங்க எல்லாரும் எங்களை நினைச்சு கொள்ற மிஸ்டர் பெர்ஃபெக்ட்னு சொல்லி, மிஸ்டர் நாங்க இயல்பா நினைச்சு கொள்ற நான் நல்ல மனிதன், நான் நல்ல மனிதன். நான் தவறு செய்கிறான்னு சொல்லி கேட்டா நாங்க பெரும்பாலும் அடுத்த மனிதர்கள் செய்யற தவறுகளைத்தான் கூடுதலாக பேசுவோமே தவிர எங்கட தவறுகள் எங்கட பார்வைக்கு கண் முன்னுக்கும் வாரது மிச்சம் குறும் இல்லையா? ஆனா குர்ஆன் சொல்லுது குல்லு பனி ஆதம ஹத்தாவுன். ஏன் எல்லாரும் தௌபா செய்யணும்? தூபு இலல்லாஹி ஜமீஅன், நீங்க எல்லாரும் தௌபா செய்யணும். அய்யுஹல் முஃமினூன், முஃமின்களே நீங்க எல்லாரும் தௌபா செய்யணும். ஏனென்றால் அவர் முஃமினாக இருந்தாலும் முஸ்லிமாக இருந்தாலும் குல்லு பனி ஆதம ஹத்தாவுன். ஹதீஸ் இல்லையா? அல்லாஹ் தஆலா ரசூலா சொல்றாங்க எல்லா மனிதர்களும் தௌபா பாவம் செய்யக்கூடியவர்கள். ஹத்தாவுன் கைரு ஹத்தாயின தௌவாபூன். நீங்க பாவம் செய்கின்றவர்களில் நல்லவர் யாரு? தௌபா செய்யக்கூடியவர்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான் குலிகல் இன்சானு ضعيفا. நபி அவங்க சொல்றாங்க எல்லா மனிதர்களும் தவறு செய்யக்கூடியவர்கள் சொல்லி. அல்லாஹ் தஆலா சொல்றான் நீங்க எல்லாரும் பலவீனமானவர்களாக படைக்கப்பட்டிருக்கிறீர்கள். எனவே இந்த பலவீனம் நிச்சயமாக எதன் பால் இட்டு செல்லும்? பாவங்களின் பால் ஒரு மனிதனை இட்டு செல்லும். பலவீனங்கள் ஒரு மனிதன பாவங்களின் பால் நிச்சயமாக இட்டு செல்லும். அந்த பாவங்கள் சில நேரம் பெரும் பாவங்களாக இருக்கேனும், சில நேரம் சிறிய பாவங்களாக இருக்கேனும், சில நேரம் மார்க்கம் சொல்லாத பித்அத்துகளாக இருக்கேனும். நாங்க பித்அத்தோட செஞ்சிருப்போம் மார்க்கம் என்ற பெயர்ல, அது ஒரு பெரிய பாவம். இன்னும் சில நேரம் வணக்கம் ஒன்றை செஞ்சிருப்போம், அந்த வணக்கத்துல குறைபாடுகளை செஞ்சிருப்போம். நாங்க தொழுதிருப்போம், ஆனா தொழுக பரிபூரணமானதாக இருக்க மாட்டுச்சு. நோன்பு நோட்டு இருப்போம், ஆனா நோன்புல மார்க்கம் தடை விதித்த விடயங்களை நாங்க செஞ்சிருப்போம் இல்லையா? எனவே ஒன்று நன்மையான காரியங்கள் குறைவு செய்திருப்போம், அல்லது நன்மை என்ற பெயரில் மார்க்கத்தில் இல்லாத ஒரு பிதஅத்தை செய்திருப்போம், அல்லது இஸ்லாம் சொல்லுகின்ற சிறிய பாவங்களை செய்திருப்போம், அல்லது இஸ்லாம் தடுத்த பெரும் பாவங்களை செய்திருப்போம். ஆனால் எங்களுடைய உள்ளத்தில பாவம் தௌபா என்று வார நேரம் இயல்பாக வாரது என்னது? பெரும் பாவங்களும் சிறு பாவங்களும் மட்டும்தான் இல்லையா? பெரும் பாவங்களும் சிறு பாவங்களும் மட்டும்தான். ஆனால் இஸ்லாம் சொல்லுது வமன் லம் யதுப், எனவே நீங்க எல்லாரும் கட்டாயம் தௌபா செய்யணும். வமன் லம் யதுப், அப்படி யாரும் உலகத்துல தௌபா செய்யல என்று சொன்னால் அவங்க யாரு? யார் அவங்க? ஃபஉலாயிக ஹுமுல் ஸாலிமூன். யாரு தௌபா செய்யலையோ அவர்களை பொறுத்தளவுல இஸ்லாம் சொல்லுது அவங்க அநியாயக்காரர்களுக்கு நிகரானவர்கள், அவங்க அநியாயக்காரர்கள். ஏன் என்று சொன்னால், கண்ணியத்துக்குரிய அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாத்துக்கு மாத்திரம் இருக்கின்ற ஒரு சிறப்பான பண்புதான் இந்த தௌபா என்று சொல்றது.
நீங்க ஏனைய மதங்களை கோட்பாடுகளை தேடி பார்த்தீங்கன்னா அடுத்த மதங்கள்ல நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த கர்மான்னு சொல்லி ஒன்று. அந்த மதத்தை பின்பற்றுகின்றவர்கள்ட்ட நீங்க கேட்டா அவங்க சொல்லுவாங்க, இந்த உலகத்துல பாவம் செய்தவன் அடுத்த ஜென்மத்துல என்னது மனிதனாக பிறக்க மாட்டான். இது இன்றைக்கு உலகத்துல காணப்படுகின்ற நிறைய மதங்களுடைய கோட்பாடுகள். பாவங்களை மன்னிக்கின்ற அந்த பாவங்களுக்கு தௌபா செய்ததுக்கு பின்னால் அவைகளை நன்மைகளாக மாற்றி தருகின்ற சிறப்பு எதுக்கு இருக்குது? அல்லாஹு தாலாட இந்த மார்க்கமான உயர்ந்த இஸ்லாத்துல மட்டும்தான் இருக்குது. எனவே அல்லாஹு தாலா சொல்றான், நீங்க எல்லாரும் கட்டாயம் என்ன செய்யணும்? தௌபா செய்யணும். ஏன்? லஅல்லக்கும் துஃப்லிஹூன், அப்பதான் நீங்க வெற்றியாளர்கள். நீங்க செய்யாட்டி உலாயிக ஹுமுல் பாலிமூன், நீங்க அநியாயக்காரர்களாக மாறிவிடுவீங்க. நீங்க அநியாயக்காரர்களாக மாறிவிடுவீங்க. எனவே நாங்க எல்லாரும் கட்டாயம் என்ன செய்யணும்? அப்ப தௌபா செய்யணும். குர்ஆன் எங்களுக்கு அது ஒரு கட்டளையாக சொல்லுது. எப்படி? யா அய்யுஹல்லதீன ஆமனு, மூமின்களே, தூபு இலல்லாஹி தௌபத்தன் நசூஹா. எனவே நீங்க அல்லாஹு தஆலாவை ஈமான் கொண்டவர்களாக இருந்தால் நீங்க என்ன செய்யுங்க? உண்மையான தௌபாவை உங்களோட வாழ்க்கையில கட்டாயம் கடைபிடித்துக் கொள்ளுங்க. கட்டாயம் கடைபிடித்துக் கொள்ளுங்க. அல்லாஹு தஆலா அல் குர்ஆன்ல நபிமார்களை பத்தி சொல்ற நேரம் அல்லாஹு தஆலா அவங்களோட வாழ்க்கையில நடந்த பாவங்களுக்கு அவங்க தௌபா கேட்டத அல்லாஹ் இடத்துல மீண்டு வந்தத அல் குர்ஆன்ல மிக அழகாக சொல்லுகின்றார். மூசா அலைஹிஸ்ஸலாத்தோட வரலாறு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் எகிப்துல வாழ்ந்தவங்க. அங்கிருந்து என்ன செஞ்சாங்க? ஒரு நிகழ்வுக்கு பின்னால அங்கிருந்து பலஸ்தீனை நோக்கி வந்தாங்க இல்லையா? மதியனுக்கு. அங்கிருந்து அவங்க மீண்டும் எகிப்தை நோக்கி போற நேரம் அல்லாஹ் இடத்துல என்ன சொன்னாங்க? قال ربي إني ظلمت نفسي فاغفر لي. யா அல்லாஹ், நான் ஒரு பாவம் ஒன்று செய்தவனாகத்தான் இந்த பூமிக்கு வந்தேன். எனவே நீ என்ன செய்? இந்த பாவத்தை மன்னித்திரு. பாவத்தை உணர்றாங்க, தான் அதிலிருந்து மீண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. அல்லாஹு தஆலா இடத்துல துஆ செய்யறாங்க. அல்லாஹு தஆலா அதை என்ன செய்யறான்? ஏற்றுக்கொள்றான். எல்லாருக்கும் தெரியும் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் இல்லையா? என்ற முன்னூத்தா நீக்கிறாரு. அவர் ஒரு பாவம் ஒன்று செஞ்சாரு. என்ன நடந்துச்சு? மீண்ட வயிற்றுள்ளுக்கும் அவர் போனாரு. என்ன செய்யறாரு? அல்லாஹு தஆலா இடத்துல சொல்ற என்னது? லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். யா அல்லாஹ், நீ தூய்மையானவன், நான் அநியாயக்காரனாக இருக்கின்றேன். உன்னை தவிர நிச்சயமாக அல்லாஹு தஆலா ரப்பு யாரும் இல்ல, என்னைய பாதுகாத்து சொல்லி மீண்ட வயிற்றுள்ளுக்கு வச்சு என்ன செய்யறாங்க? தௌபா செய்யறாங்க. என்ன செய்யறாங்க? அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்றான். ஏன்? அவங்க தான் செய்த பாவத்தை உணர்றாங்க, கவலைப்படுறாங்க. அல்லாஹு தஆலா இடத்துல என்ன செய்யறாங்க? மன்றாடுறாங்க. எனவே உலகத்துல நபிமார்கள் எல்லாரும் அல்லாஹு தஆலா இடத்துல தௌபா செய்திருக்கிறாங்க. நபி அவங்க சொன்னாங்க ஒரு ஹதீஸ்ல, எப்படி? நான் ஒரு நாளைக்கு 70 மர்ரத்தன் அவ் 100 மர்ரா, 70 விடுத்தங்கள் அல்லது 100 விடுத்தங்கள் அல்லாஹு தஆலா இடத்துல இஸ்திக்பார் செய்கின்றேன், நான் இஸ்திக்பார் செய்கின்றேன் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. எனவே இப்ப 3 விஷயத்தை பார்த்தோம். தௌபாண்டா என்னன்னு பார்த்தோம். ஒரு எஃபெக்டிவான தௌபா எப்ப சாத்தியம்னு சொல்லி பார்த்தோம். 3வது யார் மீது தௌபா கடமைன்னு சொல்லி பார்த்தோம். 4வது ஏன் இஸ்லாம் தௌபாவை ஒரு கடமையாக எங்களுக்கு வைத்திக்குது? ஏன்? ஏனென்றால் அதுதான் ஈமானிட பரிபூரணத்தன்மை. ஈமான் எப்ப பரிபூரணம் அடையும்? ஈமான் எப்ப பரிபூரணம் அடையும்? பாவங்கள் இருந்து மனிதன் தவிர்ந்து மீண்டு வருகின்ற நேரத்துல தான், இல்லையா? அப்படி இல்லாட்டி அந்த பாவங்கள் அந்த மனிதனை அல்லாஹு தஆலாவுடைய பாதையில் இருந்து என்ன செஞ்சிடும்? தூரமாக்கிடும், இல்லையா? உதாரணமாக தொழுகை இல்லாத ஒரு மனிதனுக்கு இஸ்லாத்துடைய சட்டம் என்ன? என்ன சட்டம் சொல்லுங்க. ஒரு மனிதனுக்கு தொழுகை இல்லைன்னு சொன்னா
பயப்புற்ற செல்றதுக்கு. அப்படியா? மார்க்கத்துல அவனுக்கு பங்கு இல்லைன்னு சொல்லி சொல்ற. தௌபாவ சின்னத்தோட இதுக்கு தௌபா செய்யவா பயம்? அப்படியா? சுபஹானக யா ரப். நான் சொல்றேன், தொழுகை இல்லாத ஒரு மனிதனுக்கு மார்க்கத்துல பங்கு இல்லைன்னு சொல்றோம். இப்ப நீங்க சொல்லுங்களேன், தொழுகை இல்லாத ஒரு மனிதன் மரணித்தால் அல்லாஹு ஆலம், நீங்க அதுக்கு ஹுக்கும் சொல்ல பேசிடுவான. இப்ப இஸ்லாம் சொல்லுது, நீ தௌபா என்ற பண்புடத்துல இருந்தால் நிச்சயமா இப்ப ஈமான் பரிபூர்ணமாகுமா இல்லையா? ஏன்? அவன் அதை உணர்ந்து அதுக்கு தௌபா செய்து மீண்டு வந்து அவன் தொழுகை ஆரம்பித்தால் அவன் மார்க்கத்தை பரிபூர்ணப்படுத்திக் கொள்வான் இல்லையா? மார்க்கத்தை ஒரு மனிதன் விபச்சாரம் செய்த நிலையில மரணிச்சு வைத்துட்டான், என்ன ஹுக்கும்? ஒரு பெரும் பாவத்தோட மரணித்துகிறான். ஹுக்கும் என்ன? பெரும் பாவத்தோட பரிபூர்ணமான ஈமானோட மரணித்துகிறாரா? இப்ப இல்ல. அவருக்கு நாளை மறுமையில் அல்லாஹு தாலா விரும்பினால் மன்னிப்பான், விரும்பினால் தண்டிப்பான். ஆனால் உலகத்தில் அந்த மனிதன் அதுக்கான தௌபாவை செய்து கொண்டான். இந்த உலகத்தில் அந்த மனிதன் பரிபூர்ணமான மனிதனாக அல்லாஹு தாலாவுடைய விருப்பத்தோட அவனுடைய அந்த பாதையில அந்த மனிதன் மரணித்து போவார் இல்லையா? எனவே ஏன் ஒரு மனிதனுக்கு தௌபா அவசியம் என்றால், முதலாவது ஒரு மனிதனுடைய ஈமான பரிபூர்ணப்படுத்திக் கொள்றதுக்கு. ஒரு மனிதனுடைய ஈமான பரிபூர்ணப்படுத்திக் கொள்றதுக்கு. ஏன் ஒரு மனிதனுடைய ஈமான் பரிபூர்ணமாகணும்? அவன் இந்த உலகத்திலையும் வெற்றியாளனா இருக்கணும், நாளை மறுமையிலையும் வெற்றியாளனா இருக்கணும். எப்போது அது சாத்தியப்படும்? அவன் இந்த உலகத்தில் அல்லாத கட்டளைகளை முழுமையாக பின்பற்றி அவனுடைய ஏவல்களை ஏற்பது போல அவனுடைய விலக்கல்களை தவிர்த்து வாழ்வதற்கு தான் இல்லையா? தௌபா என்கின்ற அந்த வாசல் இல்லாமல் இருந்தால் ஒரு மனிதனுக்கு திரும்பி வரையலுமா? திரும்பி வரையலாம் இல்லையா? எனவே அது மார்க்கத்துல காணப்படுகின்ற ஒரு சிறப்பம்சமும் தான், எங்களுக்கு கிடைச்சிக்கிற ஒரு பெரிய கிஃப்டும் தான் இல்லையா? அல்லாஹ் எப்படி சொல்றான்? நீ இந்த உலகத்துல காணப்படுகின்ற கடல் நுரையளவு பாவங்கள் செய்தாலும் நான் அதை மன்னிப்பேன். இந்த பூமியில காணப்படுகின்ற மண் துகள்கள் அளவு நீ பாவம் செய்தாலும் நான் அதை மன்னிப்பேன். நீ இரவில் பாவம் செய்தால் நீ பகல்ற மன்னிப்பு கேட்டா நான் மன்னிப்பேன். நீ பகல்ற பாவம் செய்துட்டு இரவுல மன்னிப்பு கேட்டா நான் மன்னிப்பேன். நீ பாவங்கள் செய்து செய்து என்னிடத்துல மன்னிப்பு கேட்டாலும் நான் மன்னித்துக் கொண்டே இருப்பேன். இந்த சிறப்பம்சம் வேற எங்க இருக்குது? வேற ஏதாவது மார்க்கத்துல நீங்க கேள்விப்பட்டீங்கன்னா இல்ல இல்லையா? பாவ மன்னிப்பு கேட்கறதுக்கு நிறைய செலவழிக்கணும் ஏனைய மார்க்கங்கள் கொள்கைகள். ஆனா இஸ்லாத்துல நீ ஃபீல் பண்ணி அல்லாஹு தஆலா இடத்துல கண்ணீர் வடிச்சா அது போதும் இல்லையா? இரண்டாவது, ஏன் ஒரு மனிதன் தௌபா செய்யணும்? நானும் நீங்களும் மௌத்தாகிக்கிற ஆட்கள், நானும் நீங்களும் மௌத்தாகிக்கிற ஆட்கள். அல்லாஹு அலம். போன வருஷம் இன்னைக்கு 29 இல்லையா? டாக்டர் ஹாசிக் மௌத்தாகி 2 நாள். ஹாசிக் போன வருஷம், இன்றைக்கு 2 நாள். நாங்க எல்லாரும் அந்த கவலையில அவரை பத்தின பேச்சுகளோடு இருந்தோம். ஒரு வருஷம் முடிஞ்சு அடுத்த ரமதான் வார நேரம், தௌபா என்ற தலைப்பு வார நேரம், இதே மாதிரி ஒரு விஷயம் பகிரப்பட்டா எங்களோட நெருங்கி பழகின யாரை பத்தி நாங்க பேசுவோமோ அல்லாஹ் அலம் இல்லையா? ஏன்? நானும் நீங்களும் மௌத்தாக இருக்கின்ற அல்லாஹு தஆலா என்னிடத்திலையும் உங்களிடத்திலையும் எதுவரைக்கும் தௌபா எதிர்பார்க்கிறான்? எதுவரைக்கும் எதிர்பார்க்கிறான்? ரூஹ் என்கின்ற அந்த விடயம் தொண்டக்குழிய வந்து அடைகிற அந்த நிமிடம் வரைக்கும் எதிர்பார்க்கிறான். தொண்டக்குழிய வந்து அடைஞ்சிட்டா தௌபாட வாசல் மூடப்பட்டுடும். அப்படி தௌபாட வாசலை திறந்து கொடுத்துறா இருந்தால், எல்லா சந்தர்ப்பத்திலையும் தௌபா ஆயிக்குது என்றால், இன்னைக்கு ஃபிரௌன் அல்லாஹ் தஆலா உலகத்துல வைத்திருக்க மாட்டான். ஏன்? ஏன்? அவர் தௌபாவை ஏற்றுக்கொண்டிருக்கணும் அல்லாஹ் தஆலா. எனவே ஏன் தௌபா அவசியம் என்றால், ஒரு மனிதன் சாலிகானவனாக மரணிக்கிறதுக்கு தௌபா அவசியம். அந்த மனிதனுக்கு எதுவரைக்கும் அல்லாஹ் தஆலா சந்தர்ப்பம் கொடுத்துக்கிறான்? சக்கராத் என்ற அந்த இடம் வரைக்கும் அல்லாஹ் தஆலா இடம் கொடுத்துக்கிறான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வலைஸத் தௌபத்து லில்லதீன யஅமலூன ஸய்யிஆத்தி, பாவங்களே செய்கின்ற மனிதர்கள், ஹத்தா இதா ஹதர அஹதஹுமுல் மௌத்,
அவங்களுக்கு மரணம் வருகின்ற நேரம் வரைக்கும், மரண தருவாய் வரைக்கும் பாவம் செய்து நான் மரணிக்க போகிறேன் என்கின்ற உணர்வு வந்ததுக்கு பின்னால தௌபா செஞ்சா அவங்களுக்கு தௌபா கிடையாது. அவங்களுக்கு தௌபா கிடையாது. எனவே ஏன் அவசியம் தௌபாண்டா? நான் சாலிகான நல்ல மனிதனா மூத்தா போறது இல்லையா? அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, இன்னல்லாஹ யக்பலு தௌபத்தல் அப்தி மாலம் யுகர்கிர். ஒரு மனிதன் சக்கராத்துடைய நேரம் வரைக்கும் அவர் பாவம் செய்து செய்து அல்லாஹ்விடத்துல தௌபா கேட்டாலும் அல்லாஹு தாலா மன்னிப்பான். ஆனால் அவர் சக்கராத்துடைய நேரத்தில் அவருடைய தொண்டை குழிய ரூஹ் அடைந்து கொண்டால் அதுக்கு பின்னால் அவருக்கு தௌபா கிடைக்க மாட்டுச்சு. எனவே ஏன் அவசியம்? ஒரு மனிதன் நல்ல மனிதனாக மரணிச்சு போறது. இந்த உலகத்துல ஒரு மனிதன் சாலிகானவனாக வாழ்றதுக்கு மட்டும் இல்ல, சாலிகானவனாக மரணிக்கிறதுக்கும் தௌபா தேவை. நாங்க எல்லாரும் சாலிகானாக வாழ்றதுக்கு மட்டும் யோசிக்கிறோம். ஆனா சாலிகாக வாழ்ந்து சாலிகான முறையில மரணித்து போறதுக்கும் ஒரு மனிதனுக்கு என்ன வேணும்? தௌபா வேணும். எங்களுக்கு தெரியும், ரசூல்லா இடத்துல ஒரு சஹாபிட மௌத்த பத்தி சஹாபாக்கள் முறைப்பாடு செய்யறாங்க இல்லையா? ரசூல்லா அவனோட உம்மாவை கூப்பிடுற. நான் சுருக்கமா சொல்றேன், எனக்கு டைம் 9:10 ஆரம்பிச்சேன் இல்லையா? நான் ஒரு கிழமை மட்டும் இந்த பாடத்துக்கு ரெடி ஆயினேன். நான் ரெடி ஆகினத்தை செய்யாமக்கு தலைப்ப நிப்பாட்ட மாட்டேன். ஒரு தாய ஒரு ரசூலா என்ன செய்யற? உடனே கூப்பிட்டு அனுப்புற. அந்த சஹாபிட தாய கூப்பிட்டு அனுப்புற. ரசூலா கேட்கிறவங்களோட மகன் எப்படி? இன்னஹு கான கவ்வாம. யா ரசூலல்லாஹ், அவரு எப்பவும் நின்று வழங்குற. கான சவ்வாமன், அதிகமாக நோன்பு முடிக்கிற. கான ஜவ்வாதன், அதிகமாக தர்மங்கள் செய்யற. ஆனா தொண்ட குழியில ரூஹிக்குது, ரூஹ் பிரிய மாட்டுச்சு. ரசூலுல்லாஹ் சொல்ற, உங்களோட மகன் இதெல்லாம் செய்யறது எனக்கு நல்லா தெரியும். ஆனா உங்களோட மகனுடைய ரூஹ் பிரிய மாட்டுச்சு. ஏன்? ஏண்டா அவர் எல்லா நன்மையும் செய்த தன்னுடைய தாய புறக்கணிச்சு, திருமணத்துக்கு முன்னுக்கு பெற்ற தன்னுடைய தாய மிக அதிகமாக பராமரித்தவர் திருமணத்துக்கு பின்னர் படிப்படியாக குறைந்து 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 ஒரு கட்டத்தில் தாய் மானசீக ரீதியாக கவலைப்பட்டு தன்னுடைய மகன் தன்னை புறக்கணிப்பதை உணர்ந்து கொண்ட சந்தர்ப்பத்தில் மகனுக்கு மரணம் வருகிறது, ரூஹ் போவதில்லை. ரசூலா சொல்ற என்னது? மன்னிக்க செல்லிப்பேன். அவன் சொல்ற என்ன? எனக்கு மன்னிக்க இல்லாண்டு. ரசூலா என்ன சொன்ன சஹாபாக்களுக்கு? நீங்க எல்லாரும் பேய்த்து விறக கொண்டு வந்து போட்டு அவருக்கு நெருப்பு வைக்க சொன்ன. இப்ப நீங்க சொல்லுங்க, தௌபா எதுக்கு வேணும்? மனுஷன் சாலிகாக வாழ்றதுக்கு மட்டுமா? சாலிகாக மரணிப்பதற்கும் தௌபா தேவை. அதுக்கு பின்னால் அந்த தாய் என்ன செய்யற? தன்னுடைய மகனை மன்னித்ததற்கு பின்னாலதான் அவருக்கு சாலிகான மரணம் கிடைக்கும். இப்ப யோசிங்க பார்ப்போம். நானும் நீங்களும் தௌபாக்கு இப்படி ஒரு விளக்கமா உண்மையிலே கொடுத்திருந்த, நாங்க நினைச்ச வாழ்றதுக்கு மட்டும்தான், சீராக வாழ்றதுக்கு மட்டும்தான் தௌபா தேவை இல்லையா? ஆனா இஸ்லாம் சொல்லுது, மனிதன் சீராக வாழ்ந்து சீராக மரணிப்பதற்கும் அவனுக்கு தௌபா தேவை. அவனுக்கு தௌபா தேவை இல்லையா? ரைட். இது ஏன் தௌபா தேவைன்றதுக்கான இரண்டாவது. ஒன்னாவது சொன்ன என்னது? அது இஸ்லாத்தினுடைய சிறப்பு பண்பு இல்லையா? ஏன் எந்த மார்க்கத்துக்கும் இல்லாத ஒரு விஷயம். இரண்டாவது, ஒரு மனிதன் இந்த உலகத்துல சீராக வாழ்ந்து சீராக மரணிச்சு போறதுக்கு தௌபா தேவை. மூணாவது, தௌபாட ஏன் தௌபா செய்யணும் என்பதற்கு இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்லுகின்ற மூணாவது விஷயம் என்னென்றால், அல்லாஹு தஆலாவுடைய அன்பை பெற்றுக் கொள்வதற்கு, அல்லது அல்லாஹ் எவ்வளவு தூரம் அன்பாளன் என்பது ஒரு மனிதன் அறிஞ்சு கொள்றதுக்கு காணப்படுகின்ற ஒரு கிளியர் வே தான் தௌபா. நீங்க சொல்லுங்க பாப்போம், அல்லாஹு தஆலா அவங்களோட எவ்வளவு இரக்கமானவன்? எவ்வளவு இரக்கமானவன்? அல்லாஹு தஆலா குர்ஆன்ல அவன் எவ்வளவு தூரம் இரக்கமானவன் என்பதை இப்படித்தான் சொல்றான். எப்படி? குல் யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு, குல் யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம். வாழ்க்கையில
விரக்தியாகி நம்பிக்கை இழந்து என்ன என்று சொல்லி ஒரு வாழ்க்கை இப்படி ஒரு வாழ்க்கை தேவையா என்று சொல்லி ஒரு கட்டத்தில் இருக்கிற மனிதனை பார்த்து அல்லாஹு தாலா சொல்றான், லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லா, நீங்க அல்லாஹு தாலாவுடைய அன்புல இருந்து அவனுடைய எதிர்பார்க்கையில இருந்து நீங்க நம்பிக்கை கொள்ளவான, நம்பிக்கை இழக்கவான, நம்பிக்கை இழக்கவான. ஏன்? அல்லாஹு தாலா அந்த நம்பிக்கைக்கு சொல்லுகின்ற வசனத்தை பாருங்க. என்னது? இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமீஅன், நான் உங்களோட எவ்வளவு இரக்கமானவன், நீங்க என்னிலிருந்து அவநம்பிக்கை கொள்ள கூடாது. ஏன் தெரியுமா? நான் உங்களோட மிக இரக்கமானவன். என் இரக்கம் எப்படி தெரியுமா? நான் நீங்க செய்த எல்லா பாவத்தையும் நான் மன்னிக்கிறேன். நீங்க செய்த எல்லா பாவத்தையும், இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமீஅன், நான் நீங்க செய்த எல்லாத்தையும் மன்னிக்கிறேன். அப்ப உங்களுக்கு என்ன டென்ஷன், என்ன பிரச்சனை? இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம், நான் மிக்க மன்னிப்பாளனும் மிக்க இரக்கமானவன் சொல்லி அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றார். இப்ப எங்கட லைஃபுக்கு நாங்க வருவோமே, நாங்க மிக நெருக்கமாக பழகுகின்ற, நெருக்கமாக உறவாடுகின்ற, எங்களோடு ஒன்றி வாழ்ந்த ஒரு சகோதரனோ அல்லது ஒரு உடன்பிறப்போ அல்லது ஒரு அயல் வீட்டாரோ எங்களுக்கு ஒரு அநியாயம் செய்தா, நாங்க அவரோட இருக்கிற அந்த 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 மஹப்பத்துக்கு, அவர் செய்த அந்த துரோகத்துக்கு நாங்க எப்படி பதில் சொல்ற? எப்படி பதில் சொல்ற? நான் எதை வேணுமுண்டாலும் செய்வேன், ஆனா அவர் செஞ்சதை மட்டும் மன்னிக்க மாட்டேன். அப்படித்தானே? நாங்க எப்படி சொல்ற? எங்கட ஒன் வேர்ட் ஆன்சர் எப்படி? நான் எது வேணுமுண்டாலும், சல்லி வேணுமா கொடுக்குறேன், கடையை வேணுமா எழுதி கொடுக்குறேன், ஊட்ட வேணுமா கொடுக்குறேன், ஆனால் அவர் செய்த துரோகத்துக்கு, அவர் செய்த அநியாயத்துக்கு அதை மட்டும் என்னால மறக்கலான்னு தான் சொல்ற இல்லையா? ஆனா அல்லாஹ் தஆலா எனக்கு உங்களுக்கு எப்படி சொல்ற? நீ எது வேணும்னாலும் செஞ்சு பரவாயில்லை, நீ என்ன அநியாயம் செஞ்சிருந்தாலும் நீ பரவாயில்லை, நான் நீ செஞ்ச எல்லாத்தையும் நான் மன்னிக்கிறேன். பாருங்க, அல்லாஹ் எவ்வளவு தூரம் இரக்கமானவன். அது மட்டுமா? அல்லாஹு தாலா செல்ற ஹதீஸ பாருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹு தாலா எவ்வளவு தூரம் அன்பாளன் என்பதற்கு ஒரு ஹதீஸ்ல எங்களுக்கு விளக்கம் சொல்ற. எப்படி? இன்னல்லாஹ அஸ்ஸ வஜல் யப்சுது யதஹு பில்லைல், அல்லாஹு தாலா ஒவ்வொரு நாளும் இரவுல அவனுடைய கரங்களை விரிச்சு கொண்டிருக்கிறான். எதுக்கு? லியதூப ஸீஅன் நஹார், நீங்க பகல் பொழுதுல செய்த பாவங்களை மன்னிப்பதற்காக. வயப்சுது யதஹு பின்னஹார், பகல் நேரத்திலேயும் அல்லாஹு தஆலா அவனுடைய கைகளை விரிச்சு கொண்டிருக்கிறார். எதுக்கு? லியதூப ஸீஅன் லைல், நீங்க செய்த இரவுல செய்த பாவங்களை மன்னிப்பதற்கு. எது வரைக்கும்? ஹத்தா தத்லு அஷம்சு மின் மக்ரிபிஹா, வலமையாக கிழக்குல உதிக்கிற சூரியன் மேற்குல உதிக்கும் வரைக்கும், மஹ்ஷருடைய நாள் வரைக்கும், ஒவ்வொரு நாளும் இரவுலையும் பகல்றையும் அல்லாஹு தஆலா பாவங்களை மன்னிப்பதற்காக அவனுடைய கைகளை விரிச்சு கொண்டே இருக்கிறான். இப்ப அல்லாஹ் எப்ப கைய மூடின? எப்ப மூடின? அல்லாஹ் மூடலே. எங்களுக்கு இங்க ராவ், இன்னொரு இடத்துல பகல். இந்த ஹதீஸ் உங்களுக்கு உண்மையில என்ன விஷயத்தை சொல்லி சொல்லுங்க பாப்போம். அல்லாஹ் எவ்வளவு இரக்கமானவன்றதுதான் இப்ப நான் சொல்ற விஷயம். இந்த ஹதீஸ் சொல்ற உண்மையான விஷயம் என்னென்றால், எப்படி ஒவ்வொரு நிமிடங்களும் அல்லாஹு தஆலா இந்த உலகத்துல வணங்கப்படுகின்றானோ, அதே போல ஒவ்வொரு நிமிடங்களும் அல்லாஹு தஆலாவுக்கு மனிதர்கள் மாறு செய்து கொண்டே இருக்கிறார்கள். அப்படியே இல்லையா? இரவும் பகலும் மாறி மாறி வருகிறது. எனவே உலகத்துல வாழுகின்ற எல்லா சந்தர்ப்பம், எல்லா நிமிடமும் அல்லாஹு தஆலா வணங்கப்படுவது போன்று அல்லாஹ்வுக்கு மாறு செய்வதும் நடந்து கொண்டேதான் இருக்குது. ஆனா அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான்? நான் உனக்கு நீ பகல்ற செய்த பாவத்துக்கு இரவுல மன்னிப்பு தாரேன், நீ இரவுல செய்த பாவத்துக்கு பகல்ற மன்னிப்பு தாரேன். எனவே மனிதன் பாவம் செய்து கொண்டே இருக்கிறான், அல்லாஹு தஆலா மன்னித்துக் கொண்டே
இருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் எவ்வளவு தூரம் இரக்கமானவன். அப்ப எனவே நாங்க ஏன் தௌபா செய்யணும் என்றால், ஏன் தௌபா தேவென்றால், அல்லாஹு தாலாட அன்ப ஒரு மனிதன் உண்மையாக விளங்கி கொள்ற ஒரு இடம் தான் தௌபா. அது மட்டுமா, அல்லாஹு தாலா இன்னும் சொல்ற விடி, நீ பாவம் எவ்வளவு செஞ்சாலும் மன்னிக்கிறேன், இரவு பகல் செஞ்சாலும் மன்னிக்கிறேன். வெறும் மன்னிப்பு மட்டுமா? இல்ல. அல்லாஹு தாலா சொல்றான், இல்லா மன் தாப, யார் பாவங்கள் செய்து அதிலிருந்து மனமுருகி மீண்டு வரணும் என்று சொல்லி தௌபா செய்கின்றார்களோ அவர்களை பொறுத்தளவுல, வ ஆமன, அல்லாஹு தாலாவை ஈமான் கொண்டு, வ அமில சாலிஹன், நற்காரியங்களை செய்கின்றார்களோ, ஃபஉலாயிக, அவர்களை பொறுத்த மட்டும் யுபத்திலுல்லாஹு ஸய்யிஆத்திஹிம் ஹஸனாத், ஏற்கனவே செய்ததெல்லாம் அவனுக்கு மாறு. ஆனா அந்த மாறு செய்த அந்த மனிதனுக்கு அல்லாஹு தாலாட அன்பு எவ்வளவு தூரம் கிடைக்குது என்றால், யூனுஸ்கானா, அவர் செய்த பாவங்களுக்கு அவர் தௌபா செய்து மீண்டு வந்தால் அந்த பாவங்கள் எல்லாம் மீண்டும் என்ன செய்யப்படுது? நன்மைகளாக மாற்றப்படுகிறது. நன்மைகளாக மாற்றப்படுகிறது. எனவே இந்த மேலே சொன்ன வசனத்தை யோசிச்சு பாருங்க. லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லா, ஏந்த ரஹ்மத்திலிருந்து, அன்புல இருந்து நீங்க அவநம்பிக்கை கொள்ளாதீர்கள் என்ற வசனம் எவ்வளவு பெரிய ஆழமான ஒரு கருத்தை எனக்கு உங்களுக்கு முன்னால எத்தி வைக்குது. அப்படியா இல்லையா? எனவே ஏன் தௌபா செய்யணும்? 3 காரணம் சொன்னேன் இல்லையா? ஒன்று மார்க்கத்தினுடைய உயர்ந்த பண்பு, 2வது நானும் நீங்களும் மரணிக்க இருக்கின்றவர்கள், 3வது அல்லாஹு தாலாவுடைய அன்ப நானும் நீங்களும் இந்த உலகத்தில அறிந்து கொள்வதற்காக, 4வது ஏன் ஒரு மனிதனுக்கு அல்லாஹு தாலா தௌபாவை விதியாக்குகிறான் என்று சொன்னால், எப்படி அல்லாஹு தாலாவுடைய அன்பு மிக விசாலமானதோ அதே போல அல்லாஹு தாலாவுடைய தண்டனை மிக கடுமையானது. இன்ன அதாபி லஷதீத், என்னுடைய தண்டனை மிக கடுமையானது, என்னுடைய புடி மிக இறுக்கமான புடி. அதுல இந்த எக்ஸ்கியூஸிக்குதா மஷரானா? லைஃப்ல எங்க வேணுமென்றாலும் என்ன செய்யலாம்? அண்டர் த டேபிள் எதை வேணுமென்றாலும் சாதிச்சுக்கலாம். ஆனால் யார்கிட்ட? அல்லா இடத்துல ஒரு நாளும் சாத்தியப்பட மாட்டுச்சு. ஒரு நாளும். ஏன் ஏண்டா அல்லாஹு தாலாவை குர்ஆன்ல சொல்றான், யா கௌமி இன்னமா ஹாதிஹில் ஹயாத்துத் துன்யா மதாஉன், இந்த உலக வாழ்க்கை என்பது என்னது? ஒரு பொழுதுபோக்கான அம்சங்கள் நிறைஞ்ச ஒரு விஷயம், ஒரு அற்பமான விஷயம். அதுக்கு ஒரு என்னது எண்டிங் பீரியட் ஒண்டிக்கிற, டைம் ஒண்டிக்கிற இல்லையா? எக்ஸ்பயரி டேட் ஒன்று ஈக்கிற. உலகத்துக்கு ஒரு எக்ஸ்பயரி டேட் இருக்கா இல்லையா? ஈக்குது இல்லையா? எப்ப அந்த எக்ஸ்பயர் டேட் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் வாயில வச்சாங்கண்டா, சங்க ஊதிட்டாங்கண்டா முடிஞ்சு இல்லையா? எங்களுக்கும் சங்க ஊதியாச்சு. இப்ப இந்த உலக வாழ்க்கை அற்பமானது. ஆனால் இன்னல் ஆகிரத்த தாருல் கரார், மறுமை என்பது அது நிரந்தரமானது. அது நிரந்தரமானது. அந்த நிரந்தரமான வாழ்க்கையில அல்லாஹு தாலாவுடைய தண்டனை மட்டும் தான் ஈக்கும், அல்லது வெகுமதி மட்டும் தான் ஈக்கும். இந்த ரெண்டில் ஒன்றுதான் அங்க ஈக்கும் இல்லையா? உலகத்துல நீ அன்பை பெற்றுக் கொண்டால் மறுமையில அந்த அன்பு மறுமையில கிடைக்கும், இதை விட பல மடங்குகளா. இந்த உலகத்துல நாங்க அதை மிஸ் பண்ணி கொண்டோம் என்றால், இந்த உலகத்தில் அல்லாஹு தாலா நோமலாக எங்களை சோதித்திருந்தாலும் மறுமையில் அல்லாஹு தாலாவுடைய பிடி மிக கடுமையானது. எனவே அதிலிருந்து என்ன எப்படி தப்பிக்கொள்ளும்? எனவே இந்த அல்லாஹு தாலாவுடைய தண்டனையிலிருந்து ஒரு மனிதன் தன்னை பாதுகாத்துக் கொள்றதுக்கும் அவனுக்கு முன்னால் இருக்கிற மிகப்பெரிய ஆயுதம் தௌபா தான். அவனுக்கு முன்னால் இருக்கிற மிகப்பெரிய ஆயுதம் அல்லாஹு தாலா குர்ஆன்ல மூமின்களை பத்தி சொல்றான். எப்படி? இன்னல்லதீனஹும் மின் ஹஷ்யத்தி ரப்பிஹிம் முஷ்ஃபிகூன், அவர்கள் இந்த உலகத்தில் எப்படி இருப்பாங்க? அல்லாஹு தாலாவுடைய அன்புல, அல்லாஹு தாலாவை அஞ்சி வாழ்வதில் தான் அவங்களுக்கு ஆசைக்கு, அவங்க அதுலதான் வேட்க கொண்டிருப்பாங்க. வல்லதீன பிஆயாத்தி ரப்பிஹிம் யுமினூன், அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை எந்த கேள்வி கணக்கும் இல்லாம அவங்க ஈமான் கொண்டிருப்பாங்க. வல்லதீனஹும் பிரப்பிஹிம்
லா யுஷ்ரிகூன், அவங்க எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் அல்லாஹ்வுக்கு மாறு செய்ய மாட்டாங்க. வல்லதீன யுஅதூன மா அதவ், அவங்களுக்கு அல்லாஹு தஆலா அருள் பாலித்தவற்றிலிருந்து அவர்கள் தான தர்மங்கள் செய்வாங்க. வகுலூபுஹும் வஜிலத்துன் அன்னஹும் இலா ரப்பிஹிம் ராஜிஊன், அவங்களுக்கு எப்போதும் தெரியும், அவங்களோட உள்ளங்கள் நடுநடுங்கிக் கொண்டிருக்கும். ஏனென்றால் அவங்களுக்கு நம்பிக்கை உண்டிக்குது, நான் அல்லாஹு தஆலா இடத்துல மீள இருக்கின்றவன், நான் அல்லாஹு தஆலா இடத்துல மீண்டு செல்ல இருக்கின்றவன். அந்த நாள் என்னுடைய நன்மைகளும் தீமைகளும் அவனுக்கு முன்னால விசாரணைக்காக கொண்டு வரப்பட இருக்கிற நாள் என்பது மூமின்களுக்கு தெரிந்த விடயம். எனவே அவர்கள் இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலாவுக்கு பயந்து வாழ்வதற்கும், என்னது அல்லாஹ்வுடைய அந்த அந்த அச்சத்தை அவங்க உள்ளத்தில் ஏற்படுத்திக் கொள்வதற்கும், அல்லாஹு தஆலாவுடைய தண்டனை எவ்வளவு தூரம் கடுமையானது என்பதை அறிந்து அதிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கும் அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் வைத்திருக்கின்ற இன்னும் ஒரு வழிமுறைதான் இந்த தௌபா. ரைட். இஸ்லாம் எங்களிடத்துல, நாங்க அடுத்த சப்ஜெக்டுக்குள்ள போறோம். தௌபாவை பார்த்தோம், யாருக்கு கடமைன்னு சொல்லி பார்த்தோம், ஏன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? இப்ப அல்லாஹு தஆலா எங்களிடத்துல எவ்வாறான தௌபாவை எதிர்பார்க்கிறான்? நான் நேரத்தோட ஒரு வசனம் கொண்டு ஓதி காட்டுங்க இல்லையா? எப்படி ஒரு தௌபாவை எதிர்பார்க்கிறான்? யா அய்யுஹல்லதீன ஆமனு தூபு இலல்லாஹி தௌபத்தன் நசூஹா. நசூஹான்னு சொன்னா ஒரு சின்சியரான தௌபாவை அல்லாஹு தஆலா எதிர்பார்க்கிறார் இல்லையா? அந்த சின்சியரான தௌபான்றது என்ன? சின்சியரான தௌபான்றது என்ன? எப்படி? பாவம் ஒன்று செஞ்சிட்டு இல்ல, செஞ்ச பாவத்துக்கு இல்லையா? செஞ்ச ஒரு பாவத்துக்கு பாவம் ஒன்று செஞ்சிட்டு இதுக்கப்புறம் அந்த சான்ஸ் எடுக்கப்படா. ஆல்ரெடி செஞ்ச பாவம் உண்ட, செய்த பாவங்களை நினைத்து மனிதன் என்ன செய்யணும்? மனமுருகி தான் செய்தது பாவம் என்பதை ஃபீல் பண்ணி அல்லாஹு தஆலா இடத்துல கையேந்தி பிரார்த்திக்கணும். அதுக்கு பின்னால திருப்பி அதை ஸ்டார்ட்ல இருந்து செய்யணும். அப்படித்தானே? இங்க தௌபத்துன் நசூஹா என்பதன் மூலமாக அல்லாஹு தஆலா எதிர்பார்ப்பது எப்படி? அல்லாஹு தஆலா பாவங்கள் திரும்ப திரும்ப செய்தாலும் மன்னிக்கின்றவன். மனிதனிடத்தில் எதிர்பார்க்கிறான், நீ தௌபா செய்தால் திருப்பி அந்த பாவத்தின் பக்கம் செல்லாமல் இருப்பதுதான் அல்லாஹ் எங்களிடத்தில் எதிர்பார்க்கின்ற தௌபா. நாங்க ஒரு பாவத்தில் இருந்து மீண்டு வரணும். எப்படி எப்படி அவன் திருப்பி அதுக்கு போகாம இருக்கணும் என்பதுதான் அல்லாஹு தஆலா எங்கள்கிட்ட எதிர்பார்க்கின்ற விஷயம் இல்லையா? அப்ப நாங்க அல்லாஹ் எவ்வளவு பாவம் செஞ்சாலும் மன்னிக்கிறவன் தானே என்ற மனோநிலையோட வாழ்ந்தா சந்தர்ப்பங்கள் வார நேரம் என்ன செய்வோம்? திருப்பி நாங்க அந்த பாவத்தின் பால் போவோம். ஆனால் அல்லாஹு தஆலா அதை விரும்புறான் இல்ல. அல்லாஹ் எங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறான், நீ முழுமையாக கலந்து வரணும் என்றால் நாங்க எதை பால் போகணும்? எந்த தௌபாக்கு போகணும்? ஷுவரான தௌபாக்கு தான் போகணும். எந்த தௌபாக்கு? ஷுவரான தௌபாக்கு தான் போகணும் இல்லையா? ஷுவரான தௌபாக்கு போனா திருப்பி அந்த பாவம் இடம் பெற மாட்டிச்சு, திருப்பி அந்த பாவம் இடம் பெற மாட்டிச்சு இல்லையா? எனவே நான் உங்கள்கிட்ட பாருங்க, இப்ப 2 பேருட பேரை சொல்றேன், உங்களோட ரியாக்ஷனை வச்சு நான் இதுக்கு ஒரு விளக்கம் மட்டும் தாரேன். மனிதர்களுக்கும் அல்லாஹு தஆலாட பார்வைக்கும் உள்ள வித்தியாசம் தான். சரியா? ரைட். இப்ப நான் உங்களுக்கு முன்னால அபூபக்கர் சொன்னா உங்களோட உள்ளத்துல எப்படி ஒரு ஃபீலிங் கொண்டு வரும்? எப்படி ஒரு ஃபீலிங் கொண்டு வரும்? நீங்க தான் சொல்லணும் பதில். ஒரு கண்ணியம் உண்டு, இரக்கம் உண்டு வரும் இல்லையா? சில நேரம் ரலியல்லாஹு தஆலான்னு ஒன்று சொல்லி செல்லிப்பீங்க மனசுக்குள்ளால. இதே நான் உங்களுக்கு முன்னால இப்ப ஹிந்தாவை ஞாபகப்படுத்துறேன். அவங்களுக்கு நௌஷாத் நானா தலையாடிறாரு, ஒரு நாளும் அவ ஏற்றுக்கொள்ள, அப்படித்தானே? ஆனா உண்மையில 2 பேரும் யாரு? 2 பேரும் சஹாபாக்கள். 2 பேரும் சஹாபாக்கள். நாங்க எப்பயாலும் ஹிந்தாக்கள் ரலியல்லாஹு தஆலான்னு சொல்லிக்கா வாழ்க்கையில் எந்த சந்தர்ப்பத்தில் சரி, இன்றைக்கும் ஹுத்பால ஏறினா ஹம்சா வலியிட ஈரலை கற்பி சப்பி துப்பினது மட்டும்தான் ஹிந்தாக்கு செல்றே தவிர, ஹிந்தா இஸ்லாத்துக்கு வந்ததை செல்றது
நான் சீரா படிச்சுதான் தெரிஞ்சு கொண்டே தவிர எங்க பயான்லையும் ஹதீஸ்லையும் ஞாபகப்படுத்துறது இல்லை. ஏன்? இந்த எங்கட மன்னிப்பு அப்படித்தான், எங்கட மன்னிப்பு அப்படித்தான். ஆனா அல்லாஹு தஆலா அதனாலதான் நீங்கள்ட்ட எதிர்பார்க்கிறபடி நீ பாவத்துல இருந்து வந்தா கம்ப்ளீட்டா வந்துடும். பாவத்துல இருந்து வந்தா கம்ப்ளீட்டா வந்துரு. ஏன் அப்படி வந்தா அல்லாஹு தஆலா என்ன செஞ்சிடறான்? இந்த ஹம்சா அலிட ஈரல சப்பி துப்பிலத்தையும் அல்லாஹு தஆலா நன்மைகளாக மாத்தி விட்டான். அது பாவமா இருந்தா இல்லா மன் தாப வ ஆமன வ அமில ஸாலிஹன். அப்படியா இல்லையா? அப்படியா இல்லையா? யுபத்திலுல்லாஹு ஸய்யிஆத்திஹிம் ஹஸனாத். அவங்க செய்த எல்லா பாவங்களும், ஹம்சா வலிய கொலை செய்த யாரு? வஹ்ஷி. நீங்க எப்பயாவது வஹ்ஷிக்கு ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லிக்கா? எங்கேயும் வஹ்ஷிய ரலியல்லாஹு தஆலா அன்ஹு செல்றோம் இல்ல. இப்ப நாங்க பிம்பர்ல செல்ல வஹ்ஷி எப்படி செல்லணும்? ஹிந்தா எப்படி செல்லணும்? அபூபக்கருக்கும் உமருக்கும் செல்லுகின்ற ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள போட்டுதான் செல்லணும். ஆனா இப்பயும் சீராட ஹுத்பால செல்ல வஹ்ஷிக்கும் ஹிந்தாக்கும் பேர் மட்டும்தான் செல்லப்படுது இல்லையா? ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க செல்லப்படல. ஆனா அல்லாஹு தஆலா அந்த தௌபாவை ஏற்றுக்கொண்டதன் விளைவு எப்படி? ஆனா அவங்க ரெண்டு பேரும் சொர்க்கவாதிகள். எனவே எங்கள்கிட்ட அல்லாஹு தஆலா சொல்றான் எப்படி? நீ தௌபத்தன் நசூஹா, உறுதியான உள்ளத்தோட நீ பாவத்திலிருந்து முழுமையாக மீண்டு வந்துரு இல்லையா? அந்த பாவத்தின் பால் அதுக்கு பின்னால நீ போகாதே. ஏன்? அதுதான் உனக்கு மிக பெருமானமானது. அதுதான் நான் உன்னிடத்துல முழுமையாக எதிர்பார்க்கிறேன், முழுமையாக எதிர்பார்க்கிறேன். அப்படி நீ அந்த பாவத்தை செய்தால், யா அய்யுஹல்லதீன ஆமனு தூபு இலல்லாஹி தௌபத்தன் நசூஹா, அப்படி ஒரு தௌபாவை நீ செய்தால், இன்னல்லாஹ யுஹிப்பு அத்தவ்வாபீன். யாரா மாறுறார்? அவரு அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானவராக மாறுறார். அப்படியா இல்லையா? அல்லாஹ் தஆலா யார் விரும்புறான்? பாவத்திலிருந்து மீண்டு வந்தவர்களை அல்லாஹு தஆலா விரும்புறான். நாங்க விரும்பாம இருந்தாலும் அவர்கள் செய்த பாவத்துக்கு நாங்க இன்றைக்கும் விரும்புறது இல்லை இல்லையா? ஆனா அல்லாஹு தஆலா சொல்றான், அவர்களை நான் விரும்புகின்றேன், அவர்களை நான் விரும்புகின்றேன். அப்ப இங்க அல்லாஹு தஆலா என்னிடத்திலேயும் உங்களிடத்திலேயும் எதிர்பார்க்கின்றான், அவன் விரும்புகின்ற நல்ல மனிதர்களாக இந்த உலகத்தில் வாழணுமாக இருந்தால் நாங்கள் தௌபத்தன் நசூஹா, உறுதியான தௌபாவை செய்யணும் சொல்லி. அந்த தௌபா எப்படி செய்யற? அதுக்கு சில இஸ்லாமிய அறிஞர்கள் 3 நிபந்தனைகள் சொல்றாங்க, சிலர் 4 சொல்றாங்க, சிலர் 5 சொல்றாங்க. ஆனால் அடிப்படையான விஷயம் 3. என்னது? முதலாவது என்னது? நான் உங்களுக்கு 1வது ஞாபகப்படுத்தேன். முதலாவது, நான் செய்த பாவத்தை உணரணும். நான் இந்த நன்மையை விட்டதும் பாவம், இந்த ஏவலை விட்டதும் பாவம், இந்த விலக்கல செய்ததும் பாவம். முதலாவது அந்த உணர்வு என்னிடத்திலேயும் உங்களிடத்திலேயும் வரணும். நான் குர்ஆன் ஓதாதது பாவம், நான் தொழுகையை உரிய நேரத்தில் தொழாதது பாவம், தொழுகையை நான் நிதானமாக தொழாதது அது இன்னொரு பாவம். அப்படியா இல்லையா? இல்லையா? அது தொழுகைகளை சேர்த்து தொழுகிறது, கலாவாக்கி விட்படுத்தி தொழுகிறது, அது பாவம். இப்படி ஏவல்களை பொடுபோக்காய்க்கிறதும் பாவம். விலக்கல்களை அல்லாஹு தஆலா எவ்வளவு விலக்கல்களை சொல்லுகிறான், அந்த விலக்கல்களை செய்யறதும் பாவம். இப்ப இந்த 2 பாவத்தை முதலாவது ஃபீல் பண்ணணும், நான் இது செய்திருக்க கூடாது. 2வது, நான் இனி அதுக்கு அந்த பாவத்தை செய்யப்படாது. 1வது ஃபீல் பண்ற, 2வது அதுல இருந்து முழுமையா வார, முடிவொண்டுக்கு வார ஹைர். இதுக்கு பிறகு நான் டைமுக்கு தொழுகிறேன், எந்த நிலைமை இருந்தாலும் வாங்க சொன்னா நான் தொழணும் இல்லையா? யார பத்தியும் எனக்கு புறம் பேச வேண்டிய தேவையுண்டு எனக்கு இல்லை. நான் யார பத்தியும் நான் தப்பெண்ணம் கொள்ள வேண்டிய தேவை எனக்கு இல்லை இல்லையா? யாருடைய நலவுகளையும் நான் பொறாமப்பட வேண்டிய தேவை எனக்கு இல்லை. யாருடைய கஷ்டங்களையும் பார்த்து சந்தோஷப்படுகின்ற கீழ்த்தரமான மனோநிலை என்கிட்ட இருக்கக்கூடாது. எனவே நான் என்ன செய்யணும்? ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும், ஒரு நிலைப்பாட்டுக்கு நான் வரணும். அந்த நிலைப்பாடு எதா இருக்கணும்? இதுக்கு முன்னர் என்னிடத்துல காணப்பட்ட பலவீனம் முற்றாக கலைந்து போறதாக இருக்கணும். 3வது என்ன செய்யணும்? முதலாவது நாங்க ஃபீல் பண்ணி அந்த பாவத்திலிருந்து
நாங்க விடுபடணும். முதலாவது. ரெண்டாவது ஃபீல் பண்ணணும். நன்னதமும் ரப்சுல்லா சொல்றாங்க, தௌபான்னு சொன்னாலே ஃபீல் பண்றதுதான். அந்நதமு தௌபத்தும். சார் நான் இது செஞ்சிக்கப்படாது, இந்த ஃபீல் பண்றதே தௌபா தான். அப்ப தௌபத்த நசூஹாட அடிப்படை முதலாவது, நான் செய்த பாவம் இனி செய்யக்கூடாது, அதிலிருந்து நான் விடுபடணும் என்று நியத்து வச்சுட்டு, செய்த பாவத்தை நினைச்சு நான் கவலைப்பட்டுட்டு, மூணாவது என்ன செய்யணும், இதுக்கு பிறகு என் வாழ்க்கையில் அந்த பாவம் இடம்பெறவே கூடாதுன்னு சொல்லி நான் உறுதிமொழி ஒன்று எடுத்துக் கொள்ளணும். இந்த மூணு பண்பும் அடிப்படை. இந்த மூணும் அடிப்படை. என்னது? ஒன்னாவது, செய்த பாவம் உண்ட நான் இதுக்கு பிறகு என்ன செய்யணும், அதுல இருந்து கலண்டு செய்ததுக்கு கவலைப்பட்டு, மூணாவது இனி வாழ்க்கையில செய்யறதே இல்லைன்ற முடிவுக்கு வந்ததுக்கு பின்னால நாலாவது இன்னொரு விடயத்தை இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்லுகின்ற இந்த மூணு விஷயங்கள், முதல் கூறிய மூணு விஷயங்களும் யாரோட சம்பந்தப்பட்டது? அல்லாஹு தஆலாவோட சம்பந்தப்பட்டதாக இருந்தால், நாலாவது மனிதனோட சம்பந்தப்பட்டது வச்சுக்கோங்களேன். நான் ரமேஷ் நாட ஒரு அமௌண்ட் உண்ட அவருக்கு தெரியாம களவாண்ட, இப்ப நான் முடிவெடுக்கிற எப்படி, ரைட் இதுக்கு பிறகு நான் செஞ்சது பீல, ரமேஷ் நாட சல்லி எடுத்திக்கப்படா ஃபீல் பண்றேன் இல்லையா, அதை நினைச்சு கவலைப்பட்டாடே அந்த மனுஷன் எவ்வளவு கஷ்டப்பட்டாத எடுத்து பாராய்க்கும் சேர்த்தி பாராய்க்கும் கவலைப்பட்டுட்டு, மூணாவது நினைக்கிற இதுக்கு பிறகு களவாண்டப்படா, ரமேஷ் நாட்டேந்து இதுக்கு பிறகு களவாண்டப்படா. இப்ப தௌபா முடிஞ்சா? சல்லிக்கு தானே, இதுக்கு பிறகு எடுக்காம இப்போம் அப்படி நீ ஏற்றி வச்சு கேளுமா? இப்ப என்ன செய்யணும், ரமேஷானுக்கு ரமேஷ் நாட்டை கோல் பண்ணி செல்லணும், ரமேஷ் நானா அவங்களோட சல்லி இல்லா போனன்னு கேள்விப்பட்ட, நான் தான் எடுத்தத, நான் அவங்களுக்கு அதை திருப்பி தாரேன். இல்ல ஷேக் நீங்க வச்சுக்கோங்கடா, பிரச்சனை இல்லை, அப்படித்தானே. ஆனா இல்லாட்டி அதை நான் கொடுக்கணும். அவர் மௌத்தா பேத்தின்னு வச்சுக்கோங்களேன், அல்ல ஆயுள நீடிச்சு வைக்க ரமேஷ் நாட பயப்படுவாங்க, அஜல் வராம உசுறு போக மாட்டுச்சு, எனக்கு கொடுக்க கிடைக்கல. இப்ப என்ன ஹுக்கும்? நான் அவங்களோட குடும்பத்துக்கு அதை நான் ஒப்புவிக்கணும். அப்படி ஒரு சந்தர்ப்பமும் வாழ்க்கையில கிடைக்கல. இந்தா மஹ்ஷர் மைதானத்துல தள்ளி பட்டலத்தோட தான் நாளை சந்திக்க போகணும். ஏன்? அந்த பாவத்தை அல்லாஹு தஆலா மன்னிக்கிறீங்க. இன்னொரு மனிதனோட சம்பந்தப்பட்ட ஏசினதா இருக்கேலும், அபகரிச்சதா இருக்கேலும், அநியாயம் செய்ததா இருக்கேலும், இட்டு கட்டின விஷயங்களாக இருக்கேலும், இதைகள் எல்லாத்துக்கும் என்ன செய்யணும்? தௌபத்துன் நசூஹாட நாலாவது பண்பு, சம்பந்தப்பட்டவரோட நாங்க அந்த டீலை முடிச்சு கொள்ளணும். அதுக்கு அல்லாஹு தஆலா தடை போட்டு இல்லை. அதுக்கு அல்லாஹு தஆலா எப்படி தடை போடுற? மஹ்ஷர் மைதானத்துல உங்களோட நன்மைகள் எடுத்து அவருக்கு கொடுக்குற, உங்கள்கிட்ட நன்மை இல்லாட்டி அவரது பாவத்தை எடுத்து உங்களுக்கு தார. இந்த ரெண்டு டீல் தான் மறுமையில் உள்ள டீல். எனவே தௌபத்தன் நசூஹால எதிர்பார்க்கிற முக்கியமான விஷயம் இதுதான். இப்ப நாங்க எங்கள்கிட்ட காணப்படுகின்ற பலவீனங்கள் தொடர்ந்து அந்த பாவத்தின் பால் இட்டு சென்றா, நாங்க ஒரு சந்தர்ப்பத்தில் என்ன செஞ்சிருவோம்? பெரும் அநியாயக்காரனாக தான் இந்த துனியால இருந்து மௌத்தா போவோம். ஏன்? நான் தௌபா செய்யற, திருப்பி அந்த பாவத்தை செய்யறேன், தௌபா செய்யற, திருப்பி அந்த பாவத்தை செஞ்சால், ஒரு சந்தர்ப்பத்துக்கு ஒரு கட்டத்துக்கு அங்கால நாங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு துரதிஷ்டவானாக பேத்திடுவோம். சரியா? ரைட். அப்ப எனவே அதுல நாலாவது விஷயம், அந்த உரிய மனிதரோட அந்த கொடுக்கல் வாங்கல முடிச்சு கொள்ளணும். அஞ்சாவது, இந்த ஒழுங்குல இவைகள் எல்லாத்தையும் நாங்க செய்து முடிப்போம். இதுதான் இஸ்லாம் எங்கள்கிட்ட எதிர்பார்க்கின்ற தௌபா. இப்ப கடைசாக, ஏன் இந்த தௌபாவை ரமலானுக்கு முன்னுக்கு ஷாபான்ல செய்யற? இடையில ஒரு கிளாஸ்ல செய்யஞ்சுதானே இல்லையா? இடையில செய்யஞ்சுதானே. ஏன் ரமலான் வார நேரம் மட்டும் கூடுதலாக தௌபா பத்தி பேசுற? என்ன காரணமாகி? என்ன காரணம்? ரமலான்ல சைத்தான கட்டி போட்டாச்சு, பாவங்கள் இயல்பா நடக்கிறது எப்படியும் குறவு. ரோட்ல திண்டு திண்டு போகவும் இல்ல, அடிப்பானு நிப்பாட்டி வச்சு இல்லையா? பொய் செல்லணுமா? ஏலா செல்ல சிலை செல்லிடும் நோம்பு முடிஞ்சிடும் ஹாஜி, பொய் செல்ல வேணும்னு. இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கிற. ஆனால் இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்லுகின்ற மிக முக்கியமான விஷயம் என்னென்றால், ஒரு மனிதன் ஷாபான் மாதத்தை அடைந்து கொண்டா முதலாவது ஷாபானுடைய ஆரம்பத்தில் அவர் தௌபா செய்யணும். ஏன்னு சொல்லுங்க பாப்போம்.
ஏன்? ஏனென்றால் ஷஅபானுடைய மாதத்துல தான் அல்லாஹு தாலா இடத்துல ஒரு மனிதனுடைய நன்மைகள் தீமைகள் முழுமையாக அல்லாஹு தாலா இடத்துல உயர்த்தி காட்டப்படுகின்றது. ரசூலா என்ன சொன்னாங்க? ஷஅபான்ல அதிகமாக ரசூலா நோன்பு பிடிச்சாங்க. ஏன் ரசூலா நோன்பு பிடிச்சாங்க அதிகமாக? நான் நோன்பாளியாக இருக்கின்ற நிலைமையில என்னுடைய நன்மைகள் அல்லாஹு தாலா இடத்துல உயர்த்தப்படுவதை நான் விரும்புகின்றேன் என்று சொல்லி ரசூலா சொன்னாங்க. நானும் நீங்களும் சாதாரணமான மனிதர்கள், வாழ்க்கையில மிக அதிகமான பாவங்கள் செய்தவர்கள் இல்லையா? உதாரணமா பாருங்களேன், கடந்த ரமதான்ல இருந்து இந்த ரமதான் கிட்டத்தட்ட 10 மாசம் முடிஞ்சு. எத்தனை குர்ஆன் முடிச்ச நான் நீங்களும்? ரமதான்ல ஒவ்வொரு நாளும் தஹஜ்ஜத் தொழுது. இந்த இடைப்பட்ட 10 மாசத்திலையும் எத்தனை தஹஜ்ஜத் தொழுது நான் நீங்களும்? ரமதான்ல அதிகமாக சதகா கொடுத்து இந்த 10 மாசத்திலையும் எத்தனை சதகா கொடுத்து நான் நீங்களும்? ரமதான்ல குடும்பங்கள் எல்லாத்தையும் பேணி நடந்த இந்த இடைப்பட்ட காலத்துல நாங்க எங்கட குடும்பங்களோட எப்படி நடந்த, எங்கட பெற்றோர் எப்படி பராமரிச்ச, எங்கட குடும்பத்தை நாங்க எப்படி பராமரிச்ச, எங்கட தொழில நாங்க எப்படி பேணுதலா இருந்த, எங்கட நாம நாங்க எப்படி பத்திரப்படுத்தி கொண்ட, மனிதர்களுடனான உறவுல நாங்க எவ்வளவு தூரம் பிராங்கா இல்லாம பிராங்கா இருந்த, பொய்யா இல்லாம, இப்படி எல்லாத்தையும் நாங்க கணக்கு போட்டு பார்த்தா எங்கட நன்மைகளை அல்லாஹு தாலா இடத்துல உயர்த்தி காட்டினா இதுல எது கூடைக்கும்? சும்மா ஒரு எடுகோல்ற என்ன எது கூடைக்கும்? எங்களுக்கு டவுட் ஒன்று வார. இப்ப அல்லாஹு தாலா இடத்துல உதாரணமா நீங்க யோசிச்சு பாருங்க, கம்பெனியில ஒர்க் பண்றாங்களுக்கு தெரியும், எவ்ரி இயர் இது டிசம்பர் ஜனவரி டிசம்பர்ல ஒரு என்ன நடந்தீங்க? ஏன்னா போனஸ் இல்ல, அதுக்கு முன்னுக்கு ஒரு ரிவ்யூ ஒண்ணு நடக்கும் இல்லையா? எதுக்கு நடத்துறாரு? அவருடைய பெர்ஃபார்மன்ஸை பாக்குற. எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பாக்குற? நீ எத்தனை மணிக்கு வந்தாய், எத்தனை மணிக்கு போனாய், உன்னோட வேலையில நீ எப்படி இருந்தாய், நீ உனக்கும் இந்த கம்பெனிக்கும் இடையிலான சின்சியாரிட்டி எப்படி இருக்குது, உன்னோட வேலையில நீ எவ்வளவு தூரம் நீட்டாயிக்கிறாய், உன்னை இந்த கம்பெனியில தொடர்ந்து வைக்கிறது தேவையா தேவையில்லையா, நீ ஈக்கிறதால எனக்கு லாபமா நஷ்டமா, இதெல்லாம் என்ன செய்வான்? அவன் ஒரு ஸ்டடி பண்ணுவான். எதுக்காக? அதை வச்சுதான் உனக்கு என்னது சம்பளம் ஒண்ணு நான் கூட்டி தரணுமா தேவையில்லையா, ஒரு தனிப்பட்ட ஒவ்வொருத்தரை பத்தியும் ஒரு ஆய்வு நடக்கும். ஆபீஸுக்கு உண்மையிலே நேரத்தோட போறாக்கிட்ட பலருடைய டார்கெட் ஏதாய்க்கும்? கம்பெனி குலைக்கிறதா? இல்ல, என்னது இந்த பர்சனல் டார்கெட்டை கிளியர் பண்றதுதான். எங்களுக்கும் இப்படி ஜெர்தண்டு வந்துகிறது. இப்ப எங்களுக்கும் எங்களோட ஜெர்து பீரியட் தான் இது. இப்ப மலாய்க்காமார் எல்லாரும் என்ன செய்வாங்க? எங்கட ஒரு வருஷத்துல நன்மைகள் தீமைகள் எல்லாம் அங்க போட்டு பேப்பர் ரெடி, டேட் வந்தா சப்மிட் பண்ற மட்டும்தான் நீங்க. இப்ப டேட் வந்தா அதுக்கு முன்னுக்கு ஒரு அவகாசம் ஒன்று தந்திக்கிற. எப்படி? உனக்கு ஓண்ட என்னது ரிவ்யூவ நல்லதா மாத்தி கொள்ளும். எப்படி? ஒன்னும் தேவையில்லை. ஒரு நைட் அல்லாஹ்வுக்காக தஹஜ்ஜத் 2 ரக்காத் தொழுதுட்டு, அல்லது ஒரு ஃபர்லான தொழுகைக்கு பின்னால, அல்லது ஒரு துஹாவுடைய நேரத்துல ஒரு அரை மணித்தியாலம் அல்லாஹ்வுக்காக வேண்டி உட்கார்றது, தான் செய்த பாவங்களை நினைத்து கவலைப்படுறது, அதுக்காக அல்லாஹ் தஆலா இடத்துல மன்னிப்பு கேட்கிறது. அதுக்காக எனவே ஒரு மனிதன் ஷாபான்ல முதலாவது தௌபா செய்யணும், தன்னுடைய அந்த ரிவ்யூவை சீர்படுத்திக் கொள்றதுக்கு. இரண்டாவது, ரமலான்ல ஒரு மனிதன் ரமலான் எதிர்பார்த்திருக்கின்ற நேரம் ஏன் தௌபா செய்து கொள்ளணும்னு சொன்னா, ரமலான் வார நேரமே ரசூல் ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, என்னது? அத்தாக்கும் ஷஹ்ரு ரமலான் ஷஹ்ருன் முபாரகுன், ஒரு கண்ணியமான அருள்கள் நிறைந்த ஒரு மாதம் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்குது. அந்த மாதம் வந்தால் சுவர்க்கத்தினுடைய வாயில்கள் எல்லாம் திறக்கப்படும், ரஹ்மத்தினுடைய வாயில்கள் திறக்கப்படும், சுவனத்து வாயில்கள் திறக்கப்படும், நரகத்தினுடைய வாயில்கள் மூடப்படும், நரகத்தினுடைய வாயில்கள் மூடப்படும். அந்த மாதத்தில் ஒரு இரவு இருக்குது, அது 1000 மாதங்களை விடவும் சிறப்பானது. இப்படி அல்லாஹு தஆலா சொல்லிட்டு ரசூலா சொல்றாங்க,
அந்த மாதம் முழுக்க அல்லாஹு தாலா தன்னுடைய அடியார்களை அவனுடைய ரஹ்மத் என்கின்ற அந்த போர்வையால அவன் போர்த்தி வைத்திருப்பான் என்று சொல்லி சொல்றாங்க. இப்ப இந்த மாதத்தை நான் நீங்கள் எப்படி எதிர்நோக்கணும்? அப்ப இவ்வளவு சிறப்பான மாதங்களை எப்படி எதிர்நோக்கணும்? இதுக்கு இப்னு குதாமா ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்ற கருத்தை பாருங்கோ. இன்னல் துனூப ஹிஜாபும் மினல் மஹ்பூபி. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவன் செய்கின்ற பாவங்கள் என்ன செய்யும் என்று சொன்னா அவனுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையிலான ஒரு திரையாக அது இருந்து கொண்டே இருக்கும். வல் இன்சிராஃப் அம்மா இப்அது அனில் மஹ்பூபி வாஜிபு. எனவே தன்னுடைய ரப்ப விட்டும் தூரமாக்குகின்ற அந்த செயற்பாடுகள் இருந்து ஒரு மனிதன் மீண்டு வருவது என்னது? வாஜிப். தன்னுடைய ரப்ப விட்டும் தூரமாக்குகின்ற பாவங்கள் இருந்து அவன் மீண்டு வந்து அல்லாஹ்வோட நெருக்கமானவனாக மாறுறது வாஜிப். அப்படி ஒரு மனிதன் அல்லாஹ்வின் பால் மீண்டும் கொண்டு வந்து சேர்க்கிறது எது? எது? தௌபா. எனவே ரமலானுக்கு முன்னர் ஏன் ஒரு மனிதன் தௌபா செய்யணும் என்றால் முதலாவது தன்னுடைய ரப்போட அவன் நெருக்கமானவனாக மாறணும் என்பதற்காக. இரண்டாவது ஏன் என்று சொன்னால் லா யன்பகி அன் யதுகல ஃபீஹல் அப்து வ கல்புஹு முலீஉம் பிஸ்ஸுனூப். ஒரு மனிதன் பாவங்கள் செய்து அந்த பாவங்களால உள்ளங்கள் நிரம்பி இருக்கின்ற நிலைமையில அவன் ஒரு நாளும் ரமலானை வரவேற்க கூடாது. ஏன்? அந்த பாவங்களுடைய தாக்கம் அவனை ரமலான்ல அமல் செய்யறதுக்கு விடமாட்டிச்சு. இப்ப நாங்க நிறைய பள்ளியில பாக்குறோம் அப்படித்தான். முதல் ரமதான் சஹார செஞ்சுட்டு பள்ளியில பார்த்தா வளமையா பள்ளிக்கு வார ஆளுக்கு சஃபர நிக்கடம் இல்லை. அன்றைக்கு முதல் நாள் சஹாரோட பள்ளி ஃபுல். ஒரு 8 நாளைக்கு பிறகு 9வது 10வது தராவியில முன்சப் எப்படி வளமையா அந்த ரமதானுக்கு முன்னுக்கு இருந்த ஆட்கள் அந்த வயசாளி ஒரு 5 பேரும் அந்த வளமையா பள்ளிக்கு வர ஒரு 10 பேரும் மட்டும்தான். அதுதான் யதார்த்தம். நாங்க என்ன சொன்னாலும் இல்லையா எங்க நாட்டை பொறுத்த அளவுல. ஏன் அது காரணம்? உண்மையிலே நானும் அதுக்கு நிறைய காரணங்கள் தேடிக்கொண்டிருந்தேன். உண்மையில இன்றைக்கு இந்த பாடத்துக்கு ரெடியாச்சலதான் நான் உண்மையிலே இந்த யதார்த்தமான அந்த விடயத்தை தெரிஞ்சு கொண்டேன். ஏன்? ஷைத்தான் அல்லாஹு தாலா விளங்கிட்டாலும் அவன் அந்த 10-11 மாசங்கள் ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் ஏற்படுத்தின அந்த தாக்கம் தௌபா இல்லாம போகுமா? இல்ல. ஏற்கனவே உள்ளம் பாவங்களால் என்ன செய்யப்பட்டிருக்குது? மூடப்பட்டிருக்குது. இப்ப இந்த மூடப்பட்ட உள்ளம் முதலாவது என்ன செய்யணும்? பரிசுத்தமாகணும். அந்த உள்ளம் பரிசுத்தமாகாம அந்த மனிதன் திடீரென்று சொல்லி இந்த முபாரக்கான மாசத்துக்குள்ள புழுந்து அதுல புகுந்து அதுல அவன் ஒரு மிகப்பெரிய ஒரு முரப்பியாக மாறிடுவானா? அவனால மாறலாம். ஏன்? என்று அவனிடத்துல இயல்பாக மேலோங்கிக்கிற பண்புகள் அல்லாஹு தாலாவும் அவனுடைய தூதரும் விலக்கிய பண்புகள். எனவே அதுல இருந்து அவன் முதலாவது என்ன செய்யணும்? அவன் விடுபடணும் அதுல இருந்து. எனவே அவன் ரமலானுக்கு முன்னர் கட்டாயமாக என்ன செய்யணும்? தௌபா செய்து கொள்ளணும். தௌபா அது நானும் தான், நீங்களும் தான், இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா முஸ்லிம்களும் தான். ஏன்? எங்களை நாங்க முழுமையாக பாதுகாத்துக் கொள்வதற்கு. எனவேதான் அரபுல சொல்லுவாங்க அத்தஹ்லியா அபுலத் அத்தஹ்லியா. ஒரு புதிய உடுப்பொண்டை உடுக்கிறதுக்கு முன்னால் என்ன செய்யணும்? புதிய உடுப்பொண்டு பிறநாளைக்கு வந்துக்கிறீங்க. இந்த உடுப்பை இப்ப உடுக்கணும். என்ன செய்யணும்? அதுக்கு முந்தி அப்படி என்ன செய்ய தேவையில்லை. கோந்த உடுப்ப கடையில இந்த உடுக்கிறாலும் ஆல்ரெடி உடுத்திக்க உடுப்ப கலட்டணும். ஆல்ரெடி உடுத்திக்கிற உடுப்ப கலட்டணும். இப்ப ஆல்ரெடி உடுத்திக்கிற உடுப்ப
எனவே நோன்பு யாருக்கானது? அல்லாஹ் தஆலாவுக்கானது. அப்படிதானே? சொர்க்கத்துல பாபு ரய்யான் ஒரு ஸ்பெஷல் பாபே இருக்குது. இந்த பாபுக்கு நான் நீங்கள் எப்படி வெளியாகணும்? இந்த தீவிர மனசு எல்லாத்தையும் களையும். களைச்சிட்டு தான் புதுசு எடுத்துக்கணும். அப்பதான் அந்த உடுப்பு பசுந்தாய். ஆனா நான் வளமையா ரமதான் எப்படி எடுத்துக்கிறேன்? மனசுக்கு மேலாக வசனத்தை போட்டு போறேன். மனசுக்கு மேலாலே புதுசு போடு. இப்ப பழசின நாட்டம் தான் புதுசுக்கு மேலான வரும். பழசின நாட்டம் தான் புதுசுக்கு மேலான. எனவே என்ன செய்யணும்? முதலாவது எனவே கணியத்துடைய இஸ்லாமிய சகோதரர்கள் இப்னு கைம் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, அல் கல்புல் மஷ்மூலு பிமஹப்பத்தி கைரில்லாஹ், அல்லாஹ்வுடைய அன்பு தவிர்ந்த, அவனுடைய ஏவல்கள் தவிர்ந்த, அவனுடைய எதிர்பார்ப்புகள் தவிர்ந்த விடயங்கள் ஒரு மனிதனுடைய உள்ளங்கள் எப்போதுமே பிஸியா இருந்துட்டு திடீரென்று அல்லாஹ் தஆலாவுடைய கட்டளைகளையும் அவனுடைய ஏவல்களையும் அவனுடைய விருப்பங்களையும் செய்வதற்கு ஒரு நாள் இடம் கொடுக்க மாட்டேன் சொல்றாங்க. எனவே நாங்கள் இந்த ரமதானுக்கு முன்னர் இந்த உள்ளங்களை தூய்மைப்படுத்திக் கொள்வோம். அல்லாஹ் தஆலா விரும்புகின்ற அந்த புனிதமான மாதத்தில் அவன் விரும்புகின்ற அந்த உயர்ந்த ரமதான தௌபாவை செய்து முழுமையான பாவமன்னிப்பு பெற்றவர்களாக ஒரு ஹைர்கள் நிறைந்த ரஹ்மத்துகள் நிறைந்த அல்லாஹ் தஆலாவுடைய மிகப்பெரிய வர்க்கத்துகள் நிறைந்த அந்த புனிதமான மாதத்தை பரிசுத்தமானவர்களாக வரவேற்று மிக அதிகமான நன்மைகளை பற்றி நானும் நீங்களும் அந்த மாதத்தை பயன்படுத்திய கூட்டத்தில் சேர்த்து வைப்பதற்கு அல்லாஹ் தஆலா பிரார்த்திக்கிறேன். அவர் ரஹ்மான் இந்த ரமலான் அடைந்து கொள்வதற்கும் அந்த மாதத்தை முழுமையாக பயன்படுத்தி கணிப்பதற்கும் எனக்கும் உங்களுக்கு